வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் காலம் முழுவதும் காத்திருப்பேன் என் காதலை. இந்த ஆட்டோ பயணத்தில் தன்வியின் நினைவலைகளும் பின்னோக்கி அவளது பள்ளி பருவத்திற்கு சென்றது. தன்வி தன்வி, ரெடி ஆயிட்டியா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு என்று மீரா தன்வியின் வீட்டின் வெளியே நின்று கத்திக்கொண்டிருந்தாள். மீரா, வாடா உள்ள வா, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்க? இல்லாத ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அதான். அவள் இப்போ தாண்டா குளிக்க போயிருக்கா. அவள் எப்படி இருந்தாலும் வர லேட் ஆகும். நீ வா, உள்ளே வந்து வெயிட் பண்ணுவா. இன்றைக்கும் சீக்கிரமாக எழும்பலையா அத்தை? அவள் என்னைக்கடா சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கா? நானா எழுப்பினாதான் எழுறா. அதுவும் 1 மணி நேரமாக உட்காந்து எழுப்பினா அவளை, அப்போ தான் எந்திரிப்பா. 6:30லேருந்து எழுப்பி இப்போ தான் போயிருக்கா குளிக்க. சாப்பிட்டியாடா மீரா நீ? அத்தை சாப்பிட்டேன். என்னடா செஞ்சிருந்தா சுந்தரி? அத்தை, அம்மா இட்லி தான் செஞ்சாங்க. சரி வா, நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன், சாப்பிடுவேன். இல்லை அத்தை, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு வேண்டாம். பரவாயில்லடா, வா சாப்பிடுவேன். இல்லை அத்தை, எனக்கு வேண்டாம். சரி, நீ இங்கேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. அம்மா அம்மா, எனக்கு தலை வருவா என்று கத்திக்கொண்டே தன்வி கீழே இறங்கி வந்தாள். அடி தக்காளி, நீ வந்துட்டியா? மீரா தன்வியை முறைத்து பார்த்தாள். ஏண்டி தக்காளி இவ்வளோ பாசமாக பார்க்குற? என் மேலே அம்பிட்டு இல்லவா உனக்கு? தன்வி, உன்னை கொலை பண்ண போகிறோம் பார்த்துக்கோ. டைமை பார்த்தியா எவ்வளோ ஆகுதுன்ட்டு? 7:45 ஆகுது. ஐயோ கடவுளே, இவளையெல்லாம் வச்சுட்டு 7:45 ஆகுதுல்ல, இவ்வளோ நேரத்துக்கு நம்ம கிளம்பியிருக்கணும். நீ என்னன்னா இப்போ தான் தலை வர்றது கீழே இறங்கி வந்திருக்க, ஆடி அசைஞ்சு. சாரி தக்காளி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்க. இது என்ன கொஞ்சம் லேட்டாக உனக்கு? அங்கே பாரு டைமு. சரி எனக்கு தலைவாருவா. நீ என்னை 5 நிமிஷமாக திட்டிகிட்ருக்க. அந்த நேரத்தில் நீ எனக்கு தலைவாரி முடிச்சிருந்தா கூட இவ்வளோ நேரத்துக்கு முடிச்சிருந்துக்கலாம். வாய் பேசாமல் வந்து எனக்கு தலைவாறு பார்க்கலாம். நீ தான் டைம் வேஸ்ட் பண்ணுற பாரு. என்னை வந்து லேட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நீ தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. வா தலைவாருவ. தன்வி, இதை நீ எங்கே கற்றுக்கிட்ட? நீ லேட்டாக இருந்துச்சுட்டு இப்போ நான் லேட் பண்ணுறேன், நீ என் மேலேயே பிளேட்டாக திருப்பி விடுற. கண்டுபிடிச்சிட்டியா? சரி அதான் கண்டுபிடிச்சிட்டல. தலை வருவா, டைம் ஆகுது, போகலாம் சீக்கிரம். மீரா தன்விக்கு தலை மாறிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது ராணி ஒரு தட்டில் சப்பாத்தி மற்றும் குர்மா எடுத்துக்கொண்டு வந்தார். தன்வி, லேட் ஆகுது, நீ ஆக்காட்ட அப்படி நான் ஊட்டி விட்டுறேன் என்று கூறிவிட்டு தன்விக்கு ஊட்ட ஆரம்பித்தார். மீரா ஆக்காட்றா என்று மீராவிற்கும் ஊட்டிவிட்டார். அத்தை, எனக்கு வேண்டாம் அத்தை, போதும். அட பரவாயில்லம்மா, ஆக்காட்டு என்று தன்வி மற்றும் மீராவிற்கு சப்பாத்தியினை ஊட்டி முடித்தார். என்ன பார்க்குறீங்க? எங்கள் அம்மா என்ன சின்ன வயசுலேருந்தே எங்கள் 2 பேருக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எப்பயும் நடக்கிறது தான். நீங்கள் இப்போ பார்க்கறதுனால உங்களுக்கு புதுசாக தெரியும். தன்வி, போய் பேக் எடுத்துகிட்டு போ, கிளம்பலாம் என்று மீரா தன்வியிடம் கூறினார். தன்வி அவளது அறைக்கு சென்று அவளது புத்தக பையை கொண்டு வந்தாள். அம்மா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. 2 பேரும் சைக்கிள் ஓட்டும்போது சைடில் தான் போகணும், பார்த்து போங்க. 2 பேரும் யார் ஸ்பீடாக போகிறது, இந்த மாதிரி போட்டியெல்லாம் வச்சுட்டெல்லாம் போகக்கூடாது. அடிக்கடி ஏதாச்சும் வண்டியெல்லாம் குறுக்க வரும், பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். யாராச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது என்று ராணி கூறிக்கொண்டிருந்தார். அம்மா, நாங்கள் என்ன சின்ன பசங்களா? அம்மா, நாங்கள் 8th படிக்கிறோம்மா, எங்களுக்கும் தெரியும். நீ பேருக்கு தாண்டி 8வது படிக்கிற, ஆனால் 8வது படிக்கிற பிள்ளை மாதிரியே நடந்துக்கிற. இன்னும் ஆடிட்டு ஓடி திரிஞ்சிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி. அப்புறம் இது எல்லாத்தையுமே தான் சொல்லி அனுப்புவாங்க. மீரா இருக்கிறதுனால நான் உன்னை அவளை நம்பி அனுப்புகிறேன். அந்த பிள்ளை இவ்வளோ பொறுப்பாக நடந்துக்குது, நீயும் இருக்கிறியே. தினமும் மீரா வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீ ஒரு நாளாச்சு அவளுக்காகவாவது வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிறியா? இல்லை, ஒரு நாளும் எந்திரிச்சதில்லை. நானாக வந்து 1 மணி நேரமாக எழுப்பணும், அதுவும் வந்து எழுப்பின உடனே எழ மாட்டீங்க மேடம்மு. சரிம்மா டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு நான் போகிறோம், பாய். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவளை பற்றி ஏதாச்சும் பேச ஆரம்பித்தாலே இப்படி கலந்துட்டு ஓடிடுவா என்று ராணி மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டார். சரிங்க அத்தை, போயிட்டு வரோம், பாய் என்று மீரா கூறினாள். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவளை கொஞ்சம் பார்த்துக்கோமா நீ. சரிங்க அத்தை, பார்த்து இருந்துக்கிறோம், பாய் என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் பள்ளிக்கு மிதிவண்டியில் சென்றனர்.
சாரி தக்காளி, இன்றைக்கும் நான் லேட் பண்ணிட்டேன்ல. அது பரவாயில்ல விடு தன்வி. நீ என்ன இன்னைக்கு மட்டுமா லேட் பண்ணுற? டெய்லியும் தான் லேட் பண்ணுற. நீ அப்படி சாரி கேட்டால் டெய்லியும் தான் சாரி கேட்கணும். என்ன இன்னைக்கு மட்டும் புதுசாக கேட்குற? அம்மா சொன்னாங்கல்ல, நீ எனக்காக தான் தினமும் வந்து வெயிட் பண்ணுறேன்ட்டு. ஆமாம், உன் கூட போனால் உனக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க, இல்லை அத்தைக்காகவா வெயிட் பண்ணுவாங்க? போக வேண்டியது தானே உன் அத்தை கூடயே. என் அத்தைக்கு என் கூட ஸ்கூலுக்கு வர வயசாக இருந்தால் கூட்டு வந்திருக்க மாட்டேனா என்று மீரா தன்வியிடம் கேட்டாள். ஏன் தன்வி சிரிக்கிற? இல்லை, உன் அத்தைக்கு ரெட்டச்சட்டை போட்டு ஸ்கூல் பேக்கெல்லாம் மாட்டி ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். ஒரே சிரிப்பாக இருக்குது. தன்வி, இதை மட்டும் அத்தைக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான் உன்னை. இப்போ நீயும் தான் சிரிக்கிற, அப்போ நானும் இதை சொல்லுவேன். இவ்வாறே பேசிக்கொண்டு பள்ளியை சென்றடைந்தனர். இருவரும் பள்ளிக்குள் சென்று அவர்கள் சைக்கிள் நிறுத்தும் இடத்தில் சென்று சைக்கிளை நிறுத்தி கொண்டிருந்தனர். அங்கு அவர்களின் வகுப்பில் படிக்கும் சில மாணவர்களும் இருந்தனர். ஏய், அங்கே பார்த்தியடா, தக்காளி வந்துருச்சு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குடா, ஒரு தக்காளி போய் ஒரு சைக்கிளை விட்டுட்டு வருது பார்த்தியா? ஏய், அது தக்காளி இல்லடா, பூசணிக்காய் என்று கூறி மீராவை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். தன்வி அவர்களிடம் செல்ல முயன்றாள். அப்பொழுது மீரா, தன்வி வா நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஏய் இரு மீரா, நான் போய் பேசிட்டு வரேன். அவங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பாயிடுச்சு. நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை எப்போ பார் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்களா அவங்க? நேற்று தானே அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இப்பயும் மறுபடியும் அப்படியே செய்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது அவங்கள? இரு, நான் போய் பேசிட்டு வரேன் என்று கூறிவிட்டு தன்வி அவர்களிடம் சென்றார். ஏய், என்னங்கடா உங்களுக்கு? எப்போ பார் மீராவை கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. நாங்கள் இருக்கிறது தான் சொல்கிறோம். அவள் குண்டா இருக்காள்ல, அதனால தான் அப்படி சொல்கிறோம். இப்போ உனக்கு என்ன? அவளே சும்மா தானே இருக்கா. டேய், நேற்று தானடா உங்ககிட்ட சொன்னான்னு மீராவை கிண்டல் பண்ணாத அப்படின்ட்டு. ஆமாம் சொன்னேன். நீ சொன்னால் நான் கேட்டுடணுமா? நீ என்ன ஹெட் மாஸ்டரா? நீ சொன்ன உடனே நான் கேட்க? இல்லை, நீ டீச்சரா? நீ சொன்ன உடனே நான் கேட்குறதுக்கு? ஓ அப்படியா? நீங்கள் டீச்சரு இல்லை ஹெட் மாஸ்டர் சொன்னால் தான் கேட்பீங்க. நான் அவளை கிண்டல் பண்ணாதன்னு சொன்னால் கேட்க மாட்டேன், அப்படி தானே? ஆமாம், நீ சொல்கிறது நான் எதுக்காக கேட்கணும் என்று அந்த மாணவன் மீண்டும் வம்பிழுத்து கொண்டிருந்தான். அவர்களின் நண்பர்களும் அதற்கு சப்போர்ட் செய்து பேசி கொண்டிருந்தனர். இவ்வாறே அந்த சண்டையும் வலுப்பெற்றே சென்று கொண்டிருந்தது. தன்வி, போதும் வா போகலாம் கிளாஸுக்கு. அவங்க இப்படி தான் நமக்கு தெரியும் இல்லை, வா போகலாம் என்று மீரா தன்வியின் கையை பிடித்து இழுத்தாள். இரு மீரா, நீ இப்போ விட்டோன்னு வச்சுக்கோயேன், தினமும் உன்னை இப்படி தான் கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. நானும் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன்ல இவங்கக்கிட்ட. அப்பயும் அதை கேட்காம இப்படி செஞ்சுட்டே இருக்காங்கன்னா இன்னைக்கோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் வரமாட்டேன். நீ இரு. அதான் உன் ஃப்ரெண்டு சொல்கிறாள்ல, போக வேண்டியது தானே. பாவம் புள்ள அழுதுற போது கூட்டு போ என்று அதிலிருந்த ஒரு மாணவன் கூறினான். ஏய், இங்கே பாருடா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசினா என்கிட்ட பேசு. நீ எதுக்காக மீராவெல்லாம் இழுக்கிற என்று தன்வி கேட்டாள். அவங்க பேச மாட்டேன்றாங்களே, அதனால தான் நாங்கள் பேசுகிறோம் என்று கூறினான். ஏ அஸ்வந்த், நீ இதோடு நிறுத்து. நீ ரொம்ப அவளை கிண்டல் பண்ணுற. அதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம மறுபடியும் அவளை கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. நான் அப்படி தான் கிண்டல் பண்ணுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ என்று அஸ்வந்த் கூறினான். அஸ்வந்தின் நண்பர்களும் தன்வி மற்றும் மீராவை பார்த்து சிரித்தனர். அப்படின்னா நீ மீராவை கிண்டல் பண்ணுறதை நிறுத்த மாட்ட, அப்படி தானே என்று தன்வி கேட்டாள். ஆமாம், அப்படி தான். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ என்று அஸ்வந்த் கூறினான். சரி, நான் போய் நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அப்புறமா பார்த்துக்கப்போ. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு குள்ள கத்திரிக்காய் சப்போர்ட்டு என்று அஸ்வந்த் கூறினான். இதை கேட்டவுடன் தன்விக்கு கோபம் வந்து விட்டது. ஏய், என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், மீராவை கிண்டல் பண்ணாதன்னா நீ கேட்க மாட்டியா என்று கூறி தன்வி அஸ்வந்தை அடித்து விட்டாள். ஏய் தன்வி, என்ன பண்ணுற? எதுக்காக அவன் நடிச்சிட்டு இருக்க? வா, நீ கிளாஸுக்கு போகலாம் என்று மீரா தன்வியை பிடித்து இழுத்தாள். அப்பொழுதும் தன்வி அஸ்வந்தை விடாமல் அடித்து கொண்டிருந்தாள். மீரா வலுக்கட்டாயமாக தன்வியை பிடித்து இழுத்து நிறுத்தினாள். ஏய், இங்கே பாருடா, இனிமேல் மீராவை கிண்டல் பண்ணுறதை பார்த்தா இதை விட 2 மடங்காக உனக்கு அடி கொடுப்பேன், பார்த்துக்கோ. ஓடி போயிரு. ஏய், என்னையே அடிச்சிட்டல, இரு நான் என்னவை கூப்பிட்டு வரேன்.
இங்கே பாரு, நான் போய் இப்போ எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வரேன், அதுக்குள்ளே எங்கேயாச்சும் ஓடிடாது என்று அஸ்வந்த் கூறிவிட்டு அவனது நண்பர்களுடன் அவனது அண்ணனை கூட்டி வர சென்றான். என்ன, உன் அண்ணனை கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா நான் பயந்து ஓடிடுவேன்னு பார்த்தியா? இங்கே தாண்டா உட்காந்துட்டு இருப்பேன், போய் யாரை கூப்பிட்டு வரையும் கூப்பிட்டு போ என்று தன்வி கூறினாள். ஏய் தன்வி, வா கிளம்பலாம், இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகும் போல. அவங்க அண்ணாவை வேற கூப்பிட்டு வர்றதா சொல்கிறாங்க, வா போயிடலாம் என்று மீரா தன்வியை அழைத்து செல்ல முயன்றாள். இருமீரா, இன்னைக்கு என்னானாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நம்ம கிளாஸுக்கு போகிறோம். என்ன ஒரு நாளா 2 நாளா? நானும் சும்மா பார்த்துட்டே இருக்கேன், போகிற வர இடத்துலலாம் உனக்கு கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். நானும் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டேன்ல, அப்பயும் கேட்காம கிண்டல் பண்ணுறான்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொன்ன பின்னாடி கிண்டல் பண்ணுறான்னா அவனுக்கு எவ்வளோ எகத்தாளம் இருக்கும். அதனால தான் அடித்தேன். போய் யாரை கூப்பிட்டு வரணும், கூப்பிட்டு வரட்டும் என்று கூறிவிட்டு தன்வி அங்கேயே அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து அஸ்வந்த் அவனின் அண்ணன் அஸ்வின் மற்றும் அஸ்வினின் 2 தோழர்களுடன் தன்வி இருக்கும் இடத்திற்கு வந்தான். யாரடா ஒன்று அடிச்சது இந்த 2 பேரில் என்று அஸ்வந்திடம் கேட்டான். தோ இந்த பொண்ணு தானா? நீ தான் என் தம்பி அடிச்சியா? ஆமாம், நான் தான் அடித்தேன். அடித்ததும் இல்லாமல் நான் தான் அடிச்சேன்னு வேறு என்கிட்டயே சொல்கிறியா? நான் தான் அடித்தேன், அதனால தான் நான் அடித்தேன்னு சொல்கிறேன். இப்போ என்ன, நான் அடிக்கலான்னு சொல்லணுமா என்று தன்வி அஸ்வினிடம் கேட்டான். உன்னை விட பெரியவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்னு தெரியாதம்மா உனக்கு என்று அஸ்வினின் தோழன் அருண் கேட்டான். எனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், ஆனால் இவங்களுக்கு சின்னவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலல்ல. பாத்தியா அருண், அஸ்வந்த் அடித்ததும் இல்லாமல் நான் நீ தானே அடித்தேன்னு கேட்டதுக்கு திமிரா பேசிட்டு இப்போ நான் சின்னவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாமல் நடந்துட்டுருக்கானா என்று அஸ்வின் அருணிடம் கூறினான். ஆமாம், நீங்கள் நான் அடித்தேன்னு கேட்டிங்கள்ல, நான் எதுக்காக அடித்தேன்னு கேட்டிங்களா, இல்லை உங்கள் தம்பி தான் சொன்னானா உங்ககிட்ட என்று தன்வி அஸ்வினிடம் கேட்டாள். எந்த தப்பு பண்ணியிருந்தாலையும் அடிச்சிருக்க கூடாதுல்லம்மா என்று அஸ்வினின் மற்றொரு தோழன் சிவா கூறினான். அடித்தது என்னோட தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவனோட தப்பு என்னன்னு கேட்டிங்களா நீங்கள் என்று தன்வி சிவாவிடம் கேட்டாள். என் தம்பி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீ டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நீ எதுக்காக அடித்த? நான் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்ன பின்னாடியும் அவன் ஓவராக பேசினான், அதனால தான் அடித்தேன். அப்படி என் தம்பி என்ன பேசிட்டான்னு நீ அடிச்ச அவனை என்று அஸ்வின் கேட்டான். என் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணான், அதனால தான் அடித்தேன். கிண்டல் பண்ணால் நீ டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், எதுக்காக அடித்தேன்? இங்கே பாருங்கண்ணா, நான் இவன் முதல் தடவை கிண்டல் பண்ணி நான் ஒன்றும் அடிக்கலை. அஸ்வந்தி கேட்டு பாருங்க, நான் எவ்வளோ முறை அவன்கிட்ட அப்படி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ட்டு. நேற்று கூட அவன்கிட்ட சொன்னேன் கிண்டல் பண்ணாதன்ட்டு. மறுபடியும் நாங்கள் இன்னைக்கு காலைல வந்த உடனே கிண்டல் பண்ணுறான். நீ கிண்டல் பண்ணாதடான்னு சொன்னதுக்கு நீ என்ன ஹெட் மாஸ்டரா இல்லை டீச்சரா, நீ சொன்னதை நான் கேட்கணுமான்னு கேட்குறான். நான் கிளாஸ் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எல்லாம் எங்களுக்கு தெரியும் போ அப்படின்ட்டு என்னையும் சேர்த்து கிண்டல் பண்ணுறான். அதனால தான் அவனை அடித்தேன். என்னதான் இருந்தாலும் நீ அவனை அடிச்சிருக்க கூடாதுமா என்று சிவா கூறினான். உங்கள் பேர் என்னன்னா என்று தன்வி சிவாவிடம் கேட்டான். சிவான்னா இப்போ உங்களை யாராச்சும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? நான் கிண்டல் பண்ணாத அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவேன். அப்பயும் அவங்க கேட்காம உங்களை அவங்க பார்க்குற இடத்துலலாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, தொடர்ச்சியாக நிறைய நாளாக கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானும் பதிலுக்கு அவனை கிண்டல் பண்ணுவேன். அப்பையும் அவங்க அடங்கலை, மறுபடியும் உங்களை கிண்டல் பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவேன். அதுதான் நானும் இப்போ செஞ்சேன். என்ன ரொம்ப பேசினா கொஞ்சம் ஓவராக கோவம் வந்துடுச்சு அதிகமாக, அதனால் அடிச்சிட்டேன். என் மேலே தப்பு இருக்கா? என் மேலே தப்பு தான். நான் என்னதான் இருந்தாலும் அவனை அடிச்சிருக்க கூடாது. அதே மாதிரி அவனும் கிண்டல் பண்ணியிருக்க கூடாதுல்ல என் ஃப்ரெண்டை. அதுவும் நான் கிண்டல் பண்ணாதன்னு சொன்னதுக்கு நீ என்ன ஹெட் மாஸ்டரா இல்லை டீச்சரான்னு கேட்டால் என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள். டே, இந்த பொண்ணெல்லாம் சொன்னால் கேட்குற மாதிரி தெரியல. நான் HM கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். பண்ணுங்கண்ணா, நானும் சொல்கிறேன் உங்கள் தம்பி என்ன செஞ்சாங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் இவன் கூட இன்னும் 3 பேர் இருந்தாங்க, அவங்கள காணோம். உங்களை கூப்பிட்டு வரேன்னு தான் சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க எங்கே போனாங்க? அவங்களையும் கூப்பிடுங்க, அவங்க மேலேயும் நான் சொல்கிறேன். மொத்தம் 4 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீங்கள் என் மேல் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க தாராளமாக என்று தன்வி கூறினாள்.
அஸ்வந்த் நீ வா போகலாம், நம்ம HM கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று அஸ்வின் அஸ்வந்தை அழைத்து செல்ல முயன்றான். அப்பொழுது அருண், ஹேய் நில்லு அஸ்வின், நீ அந்த பொண்ணு செஞ்சதை மட்டும் பார்க்குற, உன் தம்பியும் தானே கிண்டல் பண்ணியிருக்கான், அவனை நீ எதுவுமே சொல்லவே இல்லை. முதல்ல நீ அவன்கிட்ட கேட்டியா அவன் தப்பு செஞ்சானா இல்லையான்ட்டு? நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசின, அதோடு நிறுத்திட்ட. அஸ்வந்த் வாங்க என்று அருண் அஸ்வந்தை அழைத்தான். அஸ்வந்த் அருண் அருகில் சென்று நின்றான். நீ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணியா? அஸ்வந்த் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றான். ஏங்க சார் கேட்குறாங்கல்ல சொல்லுங்க என்று தன்வி கூறினாள். அதான் நான் கேட்டுட்ருக்கேன்லம்மா, பொறுமையா இரு என்று அருண் தன்வியிடம் கூறினான். சரி கேளுங்க. சொல்லு அஸ்வந்த், செஞ்சியா நீ? ஆமாண்ணா. எதுக்காக அப்படி செஞ்ச? மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? இல்லை, நான் விளையாட்டுக்கு தான் அப்படி செஞ்சேன். அந்த பொண்ணு தான் சொல்லியிருக்கால அப்படி செய்யாதீங்கன்ட்டு, அதுக்கப்புறமும் நீ செஞ்சுருக்க? இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சேன். நீ விளையாட்டுக்கு நீ பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் சொல்கிற, ஆனால் அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நீ யோசிச்சு பார்த்தியா என்று தன்வி அஸ்வந்திடம் கேட்டான். அப்பொழுதுதான் அருண் மீராவை பார்த்தான். மீரா இங்கு நடந்த சண்டையினால் பயந்து அழுது கொண்டிருந்தாள். தன்வி இங்கு அனைவரிடமும் பேசி கொண்டிருந்ததால் மீராவை பார்க்கவில்லை. மீரா அழுததையும் அவள் கவனிக்கவில்லை. இங்கு வாமா என்று அருண் மீராவை அழைத்தான். மீரா தயங்கி அங்கே நின்று கொண்டிருந்தாள். தன்வி அதான் சொல்கிறாங்கள வா மீரா என்று திரும்பி பார்த்தாள். மீரா அழுவதை பார்த்தவுடன், பார்த்தீங்களா இவனால் தான் இவ அழுதுட்டுருக்கா என்று அஸ்வந்திடம் நெருங்கி சென்றாள். ஏமா இருமா, அதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஏன் இப்போ கிட்ட வர என்று அருண் கேட்டான். பாத்தியடா நம்ம இருக்கும்போது எப்படி வரா பார்த்தியா? இந்த பொண்ணெல்லாம் HM கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதான் ஆகும் என்று அஸ்வின் கூறினான். இவன் ஒருத்தன் ஆனா ஒன்னா வந்து HMன்னு குதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். சின்ன பசங்க விஷயம்டா, ஏன்டா HM வரைக்கும் இழுத்துட்டு போக பார்க்குற என்று சிவா கூறினான். HM கிட்ட போனால் உங்கள் அப்பா அம்மாவையும் வர சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு உன் தம்பி மேலே தான் தப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் சும்மா இரு அஸ்வின் என்று அருண் கூறினான். இங்கே வாமா என்று அருண் மறுபடியும் மீராவை அழைத்தான். அதான் கூப்பிடுறாங்கல்ல, போ மீரா என்று தன்வி கூறினாள். தன்வி கூறிய பின் மீரா அருணிடம் சென்று நின்றாள். உன் பேர் என்னம்மா என்று அருண் கேட்டான். அதான் சொன்னேன்ல மீரா. மணி கொஞ்ச நேரம் சும்மா இருமா. ஓய் சண்டைக்கோழி, கொஞ்ச நேரம் சைலண்டாரு, அதான் அவன் பேசிகிட்டு இருக்கான்ல என்று சிவா கூறினான். இங்கே பாருங்கள், சண்டைக்கோழி கிண்டைக்கோழினாலும் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், சண்டையை சமாதானப்படுத்த வந்தீங்களா இல்லை HM கிட்ட கூப்பிட்டு போக வந்தீங்களா? HM கிட்ட போகிறதா இருந்தால் வாங்க போகலாம், சண்டையை சமாதானப்படுத்துறதா இருந்தால் ஒழுங்காக நல்லா பேசுங்க சரிங்களா என்று சிவாவிடம் தன்வி கூறினார். பாத்தியாடா இந்த பொண்ணு இப்பயும் எப்படி பேசுது பாரு. எனக்கு தெரிஞ்சு என் தம்பிலாம் சைலண்டாக தான் இருந்திருப்பான், இந்த பொண்ணு தான் முதல்ல சண்டையை ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம் ஆரம்பித்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா நான் ஆரம்பித்ததை? எதுவுமே தெரியாமல் உங்கள் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்கண்ணா. சரிம்மா கொஞ்சம் சைலண்டாக இரு, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல என்று அருண் கூறினான். உன் பேர் மீராவாம்மா? சரி, இனிமேல் வந்து உன்னை அஸ்வந்த் கிண்டல் பண்ண மாட்டான், அவன் கிண்டல் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீலாம் அழுவாத, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவக்கூடாது சரியா? உன் ஃப்ரெண்டை பார்த்தியா எவ்வளோ போல்டாக இருக்கா, அந்த மாதிரி இரு சரிங்கண்ணா, இனிமேல் அழுவ மாட்டேன். அப்படி இருக்கணும் சரியா? இனிமேல் உன்னை அஸ்வந்த் கிண்டல் பண்ண மாட்டான், ஆனால் மற்றவங்க யாராச்சும் உன்னை கிண்டல் பண்ணால் நீ போல்டாக அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசணும். நீ அழுதினா வச்சுக்கோயேன், இன்னும் தான் உனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் எப்போயுமே தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி தைரியமாக பேச பண்ணணும். எதுக்காகவுமே இனிமே அழுகக்கூடாது சரியா என்று அருண் மீராவிடம் பேசி கொண்டிருந்தான். சரிங்கண்ணா, இனிமே அழுவ மாட்டேன், தைரியமாக இருப்பேன். எங்கள் பாரு அஸ்வந்த், இனிமேல் மீராவை நீ கிண்டல் பண்ணக்கூடாது. அதை மீறியும் நீ கிண்டல் பண்ணுறத பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி தந்துடுவேன். இல்லை அருண் அண்ணா, நான் இனிமேல் கிண்டல் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்க்கும்போது தக்காளி பழம் மாதிரி தாண்டா இருக்குது, பாரேன் அழுது அழுது முகமே வீங்கிடுச்சு என்று சிவா அஸ்வினின் காதில் கூறிக்கொண்டிருந்தான். இது தன்வியின் காதில் விழுந்து விட்டது. என்ன சிவானா,
உங்களுக்கும் அடி வேணுமா என்ன என்று தன்வி கேட்டான். ஆமாம் தாயி, விட்டு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். என் ஃப்ரெண்டை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உங்களை என்று விளையாட்டாக சிரித்து கொண்டே சிவாவிடம் பேசினாள். சண்டைக்கோழி, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் வச்சுப்பேனா? விடுமா, இனிமேல் நான் உன் ஃப்ரெண்டு பற்றி பேசவே மாட்டேன். அப்போ என்னை பற்றி பேசுவீங்களா? ஐயோ தாய், தெரியாமல் பேசிட்டேன். இனிமேல் உங்ககிட்ட வாயை திறக்க மாட்டேன், போதுமா? அப்படி இருந்தால் சரிதான். சரிடா, இது எல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த பொண்ணை என் தம்பிக்கிட்ட சாரி கேட்க சொல்லு. நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் தம்பியை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்கள். அவன் எதுக்காக கேட்கணும்? நீ தானே அடிச்ச அவனை, அப்போ நீ தான் சாரி கேட்கணும். ஆமாம், உங்கள் தம்பி தானே முதல்ல என் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணான். அப்போது நான் செஞ்சது தப்புன்னா அவன் செஞ்சதும் தப்பு தானே. முதல்ல அவனை சாரி கேட்க சொல்லுங்கள், அப்புறம் நான் சாரி கேட்குறேன். நான் சாரியே கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவனை கேட்க சொல்லுங்கள், நானும் கேட்குறேன் சாரி அவன்கிட்ட. அவன்லாம் சாரி கேட்க மாட்டான் என்று அஸ்வின் கூறினான். அப்போ நானும் கேட்க மாட்டேன். ஏய், இவன் சும்மா இருக்க மாட்டான் போலடா. சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கி எடுத்துட்டு இருக்கான்டா அவன் என்று சிவா அருணிடம் கூறினான். முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் தோண்டி எடுத்துட்டு இருக்கான்டா இவன் என்னடா பண்ணுறது? சரி இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று அருண் சிவாவிடம் கூறிவிட்டு அஸ்வந்திடம் பேசினான். அஸ்வந்த், சொல்லுங்கண்ணா. நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரியுதில்ல? நான் செஞ்சது தப்பு தான். அப்போது நீ மீரா கிட்ட சாரி கேட்குறியா? அவன்லாம் சாரி கேட்க மாட்டான் யார்கிட்டையும் என்று அஸ்வின் கூறினான். சும்மா இருடா, நீ வேற நடுவில் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. அஸ்வந்த், நீ மீரா கிட்ட சாரி கேட்குறியா? நான் கேட்குறேன். அப்படின்னா சாரி கேளு. மீரா, சாரி, நான் செஞ்சது தப்பு தான். இனிமேல் உனக்கு கிண்டல் பண்ண மாட்டேன். இல்லை பரவாயில்ல அஸ்வந்த் என்று மீரா கூறினான். அஸ்வந்த், சாரி, நானும் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது. நீ மீராவை கிண்டல் பண்ணன்றதுக்காக தான் நான் உன்னை அடித்தேன். அதுவும் நீ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தா நான் அடிச்சிருக்க மாட்டேன். நான் எவ்வளோ சொன்னியும் கேட்கல. அதுவும் இல்லாமல் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்ன பின்னாடியும் நீ என்னையும் மீராவையும் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசினேன். அதான் கோவம் வந்துச்சு, அதான் அடித்தேன். சாரி, இனிமேல் நான் உன்னை அடிக்க மாட்டேன். அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு, போலாமா என்று சிவா கேட்டான். சிவா, இங்கே பாருமா, உன் பேர் என்ன என்று தன்விகாவிடம் அருண் கேட்டான். தன்விகா, இங்கே பார் தன்வி, நீ தைரியமான பொண்ணு தான், புரியுது. ஆனால் ஏதாச்சும் பிரச்சனைனா முதல்ல பெரியவங்க கிட்ட தான் சொல்லணும். நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கக்கூடாது. இதுவே நாங்களாக இருந்ததுனால பரவாயில்ல, பேசி தீர்த்துட்டோம். இதுவே வேறு யாராவது இருந்தாங்கன்னா HM கிட்ட போயிருப்பாங்கள்ல, அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவங்களோட பொண்ணு மற்றவங்கள அடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு வர்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் இனிமே ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் முதல்ல பெரியவங்க கிட்ட சொல்லு. முதல்ல அவங்கக்கிட்ட சொல்லிப்பார். அவங்க அப்பயும் கேட்கலினா நீ போய் பெரியவங்க கிட்ட சொல்லு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நீ மற்றவங்கள அடிச்சின்னா உனக்கு கெட்ட போகணுன்னு சொல்லுவாங்க. நீ கெட்ட போகணுன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் மற்றவங்கள இனிமேல் யாருமே அடிக்கக்கூடாது, சரியா? உன் மேலே தப்பே இல்லைனாலையும் நீ அடித்ததுனால உன் மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இனிமேல் இந்த மாதிரி செய்யாத என்று அருண் தன்வியிடம் பொறுமையாக கூறினான். சரி, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எதுவாக இருந்தாலையும் நான் டீச்சர்ஸ்கிட்ட இல்லாட்டி அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன். குட் கேர்ள் என்று கூறிவிட்டு சரி போலாமா என்று அருண் கேட்டான். அதன் பிறகு அஸ்வந்த், அஸ்வின், அருண் மற்றும் சிவா அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் கிளம்பும்போது, ஓய் சண்டைகளி, போயிட்டு வரேன் என்று சிவா கூறினான். பாய் சிவானா என்று தன்வியும் பதிலுக்கு கூறினாள். என்ன தன்வி, அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்த, இப்போது பாயெல்லாம் சொல்கிறேன். அது என்னன்னு தெரியல, அவர்கிட்ட பேசினதில் எனக்கு ஒரு அண்ணா பாண்டிங் கிடைச்சிது, அதனால தான். சரி வா, கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆச்சு என்று மீரா அழைத்தாள். அதன் பிறகு இருவரும் அவர்களது வகுப்பிற்கு சென்றனர். சரிடா, நான் போய் என் தம்பி அவனோட கிளாஸில் விட்டு வரேன் என்று அஸ்வின் கூறிவிட்டு அஸ்வந்தை அழைத்து கொண்டு சென்றான். என்ன சிவா, அந்த பொண்ணுக்கு பயம்லாம் சொல்லிட்டு வர? அதுவும் அந்த பொண்ணு உன்னை சண்டைக்கோழின்னு சொல்லாதுன்னு சொல்லிச்சு, அதையும் மீறி நீ சொல்லிட்டு வர? அந்த பொண்ணு அதுக்கு ஒன்றும் சொல்லாமல் பாய் சிவானான்னு சொல்கிறா. என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அருண். அந்த பொண்ணு துருன்னு
இப்போ தான் 8th படிக்கிறா. அவளோட ஃப்ரெண்டுக்காக அவள் சண்டைக்கு நிற்கிறா. அடிச்சிருக்காடா ஒரு பையனை. அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அந்த பொண்ணுக்கிட்ட நானாக உரிமை எடுத்துகிட்டு பேசினேன். அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் இருந்துச்சா என்னன்னு தெரியல. என்ன அவளோட அண்ணன் மாதிரின்னு நினச்சி விட்டாளா என்னன்னு தெரியல. அதுவும் நீ பார்த்தல என்கிட்ட சண்டைக்கு வரைஞ்சிட்டு வரல, நீ பாட்டு சும்மா விட்டான்னு சொல்கிற. அதுவும் என்னமோ உண்மைதான் சிவா. அந்த பொண்ணுக்கு நிறைய தைரியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதிகமாக கோவம் வருது போல். ஆனால் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிறா. ஒரு சிலரெல்லாம் இருப்பாங்கல்ல, நீங்கள் சொல்கிறத நான் இதுக்காக செய்யணுன்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லை. பொறுமையாக எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிறா. ஆமாம் அருண், நானும் நோட் பண்ணேன். நீ பொறுமையாக எடுத்து சொன்ன உடனே அந்த பொண்ணு நான் இனிமேல் பண்ண மாட்டேன், அப்பா அம்மா கிட்ட இல்லை டீச்சர்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால. நல்ல பொண்ணு தான் போல். ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமாக கோவம் வருது. அவளோட ஃப்ரெண்டை சொல்லிட்டேன்ட்டு அவளை விட பெரிய பையனு கூட நினைக்காம என்கிட்டயே சண்டைக்கு வர பார்த்தா. ஏய், ஆனால் அந்த பொண்ணு உங்ககிட்ட சீரியஸெல்லாம் சண்டைக்கு வரலடா என்று அருண் கூறினான். அது எனக்கும் தெரிஞ்சிச்சு. நான் சும்மா பேசுகிறேன்னு நினச்சி தான் அந்த பொண்ணு விட்டுச்சு. இல்லைன்னா வச்சுக்கோயேன், அஸ்வந்த் அடித்த மாதிரி என்னையும் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குடா. ஆனால் அந்த மீரா பொண்ணு தான்டா ரொம்ப பயந்துருச்சு போல். அழுதுட்டு வேற இருந்தா. எனக்கு அது பார்க்கவுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்று சிவா கூறினான். அப்புறம் எதுக்கு நீ அந்த பொண்ணை தக்காளின்னு கிண்டல் பண்ணியா? ஏய் அருண், நான் ஒன்றும் கிண்டல்லாம் பண்ணலை. அந்த பொண்ணோட முகம் அழுதுனால வீங்கி நல்லா சிவப்பாக இருந்துச்சு, தக்காளி பழம் மாதிரி. அதான் சொன்னேன், தக்காளி மாதிரி தான்டா இருக்குது அந்த பொண்ணோட ஃபேஸுன்ட்டு. உனக்கும் இது கேட்டுச்சா என்ன? அப்புறம் நீங்கள் சீக்ரெட்டாக சொல்கிறதா இருந்தால் மெதுவாக சொல்லணும், ஊருக்கே கேட்குற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சரி சரி விடிடா, இனிமேல் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் மெதுவாக சொல்கிறேன். பார்க்கலாம். ஆனால் பரவாயில்ல சிவா, நம்ம போனதுனால ஏதோ பேசி இது ஹெச்எம் கிட்ட வரையும் போகாமல் பார்த்துக்கிட்டோம். இது மட்டும் ஹெச்எம் கிட்ட போயிருந்துச்சு வச்சுக்கோயேன், ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். அது என்னமோ கரெக்டு தான் அருண். ஆனால் இந்த அஸ்வின் ஏன் 2 பக்கத்துலேயும் விசாரிக்காமல் ஏன் இந்த மாதிரி ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தான்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா. இப்போ உனக்கே ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்து அவங்கள யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நீ போய் எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்டுட்ருப்பியா, இல்லை ஏன் அடிச்சிங்கன்னு கேட்பியா? ஏன் அடிச்சிங்கன்னு தானே முதல்ல கேட்பேன். அதே மாதிரி தான் அஸ்வினும். அவனோட தம்பி ப்ராப்ளம்ன்றதுனால கொஞ்சம் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணிட்டான், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விடுடா, எப்படியோ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நான் கூட அஸ்வந்த் அடிச்சிட்டாங்கன்னு உடனே யார் அடிச்சிருப்பாங்களோ எப்படி இருப்பாங்களோன்னு தாண்டா வந்தேன். ஆனால் குள்ளவாத்து சைஸில் இருந்துட்டு தன்விகாக்கு சவுண்டை பார்த்தியா? சைஸ் தாண்டா குள்ளமாக இருக்குது, ஆனால் சவுண்டெல்லாம் ஊரே கிழிக்கும் போல என்று சிவா கூறினான். ஏய், இதை மட்டும் தன்வி கேட்டான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உன்கிட்டையும் சண்டைக்கு வந்துடுவா. அப்புறம் நீ ஹெச்எம் கிட்ட போய் நிற்கணும், உன் மண்டையை பொழந்துட்டு பார்த்துக்கோ என்று அருண் சிவாவிடம் விளையாட்டாக கூறினான். ஏப்பா சாமி, நீ மட்டும் அவளை எங்கேயாச்சும் பார்த்தீன்னா இதை மட்டும் சொல்லிடாத, உனக்கு புண்ணியமாக போகும். ஏற்கனவே சண்டைக்கோழின்னு சொன்னதுக்கே அப்படி சண்டைக்கோழி மாதிரி தான் சண்டைக்கு வந்தா. இப்போ குள்ளவாத்துன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோயேன், நீங்கள் மட்டும் என்னை இமயமலை ஹைட்டில் இருப்பீங்களான்னு கேட்பாடா. கேட்டால் கூட பரவாயில்லடா, அவள் வாய் பேச ஆரம்பித்தா கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுகிறா. எனக்கு தெரிஞ்சு பேசாமல் அவள் லாயர் ஆகலாம். ஏன் மற்றவங்கள பேச விடாமல் அவளே பேசிகிட்டு இருக்கவா கோர்ட்டில் என்று அருண் கேட்டான். ஏய், ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன என்னடா, நான் பேசிகிட்டு இருக்கேன். கோர்ட்டில் சொல்லுவாங்கள்ல, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்ன்ற மாதிரி, அந்த மாதிரி தான்டா. நடுவில் அவள் பேசுகிறா. ஆனால் நல்லா தைரியமான பொண்ணு தான்டா என்று சிவா கூறினான். இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு தைரியம் அவசியம்தான், விடுடா இருக்கட்டும். சரி அருண், கிளாஸ் டைம் ஆச்சு, வா நம்ம போகலாம் என்று சிவா மற்றும் அருண் இருவரும் அவர்களின் வகுப்பிற்கு சென்றனர். இவ்வாறே அவர்களின் நாட்களும் பள்ளியில் சென்றது. அதன் பிறகு அஸ்வந்த் மீராவை கிண்டல் செய்வதில்லை. ஆனால் அஸ்வந்தின் நண்பர்கள் மற்றும் தன்விகாவின் மீது கோபமாக இருந்தனர். அஸ்வந்திடமும் அடிக்கடி, ஏண்டா இப்போல்லாம் அந்த மீராவை கிண்டல் பண்ணுறதில்ல, ஏன் அந்த தன்விகா அடிச்சதுனால பயந்துட்டியா என்று கேட்பார்கள். ஏய் சும்மா இருங்கடா, நம்ம கிண்டல் பண்ணது தப்பில்ல, அதனால தான் அவ அடிச்சா. ஆமாம், நீங்கள் என் அண்ணனை கூட்டு வர போகும்போது என் கூட தான் இருந்தீங்க,
மறுபடியும் நாங்கள் அங்கே வரும்போது நீங்கள் யாருமே காணுமே, எங்கே போயிருந்தீங்க என்று அஸ்வந்த் கேட்டான். நாங்கள் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்லடா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோன்ட்டு. அப்போ மிஸ் பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டாங்கடா, அதனால நாங்கள் அங்கே போயிட்டோம் என்று கூறினார்கள். அஸ்வந்தும் அதை நம்பி அமைதியாகிவிட்டான். ஏய் ஆனால் ஒன்றுடா, உன்னையே அடிச்சிட்டால, நாங்கள் சும்மா விட மாட்டோம்டா அந்த தன்விகாவை என்று அஸ்வந்தின் நண்பன் ஒருவன் கூறினான். ஏய் சும்மா இருங்கடா, நாம் செஞ்சது தப்பு, அதனால தானே அவள் அடிச்சா. அவளே நிறைய டைம் சொன்னால அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. உங்கள் பேச்சு கேட்டு தான் அந்த மீராவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். தன்விகா சொல்லும் போதே நம்ம மீராவை கிண்டல் பண்ணுறதை நிறுத்திட்டு இருந்தால் அவன் அடிச்சிருக்க போகிறா. நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, அதனால் நம்ம மேலே தப்பை வச்சுட்டு மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது. நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, எதுவும் வேண்டாம். நீ என்ன வேணால் சொல்லிக்கோ அஸ்வந்த், நாங்கள் அவளை சும்மா விட போகிறதில்ல. ஏய் போதும் நிறுத்துங்கடா, நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு படிக்கலாம் வாங்க, கண்டதையும் போட்டு உளறிட்டு இருப்பாங்க என்று அஸ்வந்த் கூறிவிட்டு படிக்க தொடங்கினான்.